மாசம் ஆட்சி எப்படி உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 மாசம் ஆட்சி திருப்திகரமா இருக்குன்னா, அவர் வந்து இப்பதான் ஆட்சிக்கு உட்கார்ந்திருக்காரு. அதனால அது சொல்றதுக்கு இன்னும் இல்ல. அவரு அரசியல்ல புதுசா இருக்கிறதுனால, செயல்பாடுகள் கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டிய வேலை நெறைய இருக்கு அவரு. நான் அரசியல எப்படி சொல்றது? ஆ இருந்த அரசியல்வாதிகளும், இருக்கிற அரசியல்வாதிகளும் எப்படி அரசியல் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு பண்ணாங்க. இவர் வந்து புதுசா வந்து மக்கள மாத்தணும், மக்கள செய்யணுன்றதுனால, அவர் மக்களுக்காக வந்து இத பண்ணலாம், அத பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆ அவங்க ஆளுங்களெல்லாம் நிறுத்தி எம்எல்ஏங்கெல்லாம் இது பண்ணாம, அவரே வந்து ஒரு செயல்பாடு எடுத்து ஒரு அதிகாரிகள கூப்பிட்டு வச்சு பேசி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா, இப்ப அதிகாரிகளுக்கு தான் தெரியும். இந்த வேலை எப்படி பண்ணுவாங்க, எப்படி பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் எப்படி பண்ணாங்கன்னு தெரியும். அதனால இருக்கிற அரசியல் கூப்பிடாம, இருக்கிற க கலெக்டர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு, இந்த அரசியல இப்ப பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அவர் வந்து அரசியல்ல வந்து நெறைய கத்துக்கிட்டா தான், இந்த அரசியல வந்து நல்லா பண்ண முடியும். இல்லன்னா, மறுபடியும் இந்த அரசியல் பண்றது அவர் வேஸ்ட் மக்களுக்கு. ஆல்ரெடி போன ஆட்சியில இருந்த அரசாங்கம் வச்சிருந்த திட்டத்தையே தான் இவர் அமுல்படுத்தியிருக்காரு தவிர, இவர் புதுசா எதுவும் இன்னும் கொண்டு வரல. இந்த சிங்கப்பெண் திட்டம் மட்டும் கொண்டு வந்திருக்காரு. இந்த சிங்கப்பெண் திட்டம் வந்து என்னன்னா, சரியான ஆட்களும் இல்ல. ஒரு எப்படி சொல்றது? ஒரு பாதுகாப்புன்றது ஒரு எப்படி இருக்கணும்? ஒரு பாதுகாப்புன்ற பெண்களுக்கு எப்படி இருக்கணும்? அப்படின்றது ஒரு இல்ல. சும்மா ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. சிங்கப்பெண் பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப்ல ரீல்ஸ் போடுறது, இத போடுறது, அந்த ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு பண்றது, இதுதான் இருக்காங்களே தவிர, இந்த சிங்கப்பெண் திட்டம் வந்து ஒரு பேருக்கு தான் குடுத்துருக்காங்களே தவிர, சிங்கப்பெண் திட்டம் வந்து இன்னும் ஃபுல்லாவே வேலை செய்யல. எனக்கு பொறுத்தவரைக்கும். சும்மா அங்க போறாங்க, ஒரு ஸ்கூல் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வேன் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. இத பண்றாங்க, செய்றாங்க. ஆனா, அவங்க வந்து அந்த சிங்கப்பெண்ணோட வேலைய வந்து இன்னும் சரியான நடைமுறைக்கு வரல அவங்கலாம். இத இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டு, அவங்க அந்த இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா, மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். திட்டம் நல்ல திட்டம். ஆனா, செயல்பாடு சரியில்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து சரியில்ல. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, தாவேக்கால இருக்கிறவங்க எப்ப பாரு நியூஸ தொறந்தாலும் தாவேக்கா இத பண்ணிட்டான், இத திருட்டான், இத செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கான்னு தான் நியூஸ்ல போட்டுருக்காங்களே தவிர, மக்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அப்போ இதனால எத பாதிக்கப்படுது? தாவேக்கா பண்ற ஆளுங்கனால தான் மக்களுக்கான பாதிப்பே வருது. இந்த சட்ட ஒழுங்க வந்து சிஎம்மா இருக்கவரு அவரு ஏன் அவங்க தாவேக்கா ஆட்களா இருந்தாலும் சட்டத்தை கடுமையா படுத்தினாதான் இத மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரசாங்கமா இருக்குமே தவிர, இல்ல இந்த அரசாங்கம் வந்து பாதுகாப்பு இருக்காது. இப்போ வெள்ளை அறிக்கை 13 லட்சம் கடன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துலயும் 5 லட்சம், இப்ப இருக்கிற டிஎம்கே ஆட்சியில 10 லட்சம்னாங்க. இப்போ 3 லட்சம் எப்படி வந்ததுன்னு தெரியல. இந்த 3 லட்சம் எடுத்து இப்ப வெள்ளை அறிக்கை 13 லட்சம் சொல்லியிருக்காங்க. இது எதனால இந்த 13 லட்சமா வந்திருக்குன்னு யாருக்குமே தெரியல. இந்த வெள்ளை அறிக்கை வந்து எதுக்குன்றது ஒரு ஈபிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,47,00,000 கோடி கடன்ல இருக்குன்னு சொல்றாங்க. 2,47 கோடி கடன்ல இருக்குன்றாங்க. இந்த கடனை வந்து எப்படி உருவாச்சு? மக்கள் கிட்ட அரசாங்கம் வந்து ஒரு நாள் ஈபி கட்டலனாலும் மறுநாள் வந்து பிடுங்கிட்டு போயிடும் போது இந்த கடன் எப்படி உருவாகுது? இது அப்ப போன ஆட்சி அரசாங்கம் வந்து இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியல. இதெல்லாம் கொண்டு வரணும் அரசாங்கம். வந்து இப்ப புது ஆட்சி வந்து கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி வந்து வரி வாங்குறாங்க, வீட்டு வரி வாங்குறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஆனா கடன் அந்த காசெல்லாம் வந்து கடன் சொல்றாங்க. இதுக்கும் எங்க போச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி பணங்கள் வந்து மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற பணம், மக்கள் கிட்ட வரியா வசூலிக்கிற பணம் எதுவுமே வந்து நடைமுறை கரெக்டான ஒரு யூஸ் பண்ணல. இந்த இதெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்காக வெளியே தெரிவிக்கணும். அதுதான் வெள்ளை அறிக்கையை தர இவ்வளவு கடன் இருக்கு மட்டும் சொன்னா மட்டும் வெள்ளை அறிக்கை கிடையாது. முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் எங்க அண்ணன் வந்து ஒரு பாட்டாவே பிரச்சாரத்திலையும் பாடி மக்களுக்காக எடுத்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து புதுசா ஒரு சிஎம் வந்து நாங்க வந்து வெள்ளை அறிக்கை ஒன்று விட்டுருக்கோம், இதை வந்து பாருங்க, இது இப்போ வந்து நாங்க வந்து நேர்மையா ஆட்சி நடத்துறோம் அப்படின்றத காட்டியிருக்காரு. ஆனா இது நேர்மையான ஆட்சி கிடையாது. மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச இது ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இவர் இப்ப புதுசா வந்து ஒரு நோட்டீஸை போட்டு ஒரு ஒரு மினிஸ்டரை நியமிச்சு இதுக்கான வெள்ளை அறிக்கை விடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவரா வந்து ஒரு இது பண்றது ஒரு மக்களுக்கு வந்து திருப்தி இல்லாதது. இது நாங்க சொன்னதையே வந்து எங்க அண்ணன் சீமன் அவர்கள் சொன்னதையே வந்து இவரே ஒரு வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணி விடுறாரு. அதுதான் இது வந்து இவருக்கு எதுவுமே இன்னும் இந்த அரசியலை பத்தி இன்னும் புரியல. அப்படியே ஓடிட்டு இருக்காரு. இப்போ இதுல 13 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது இப்ப அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸ் மாதம் 2,500 வேலை இல்லாதவங்க 4,000 இதெல்லாம் எப்படி செயல்படுத்துவாருன்னு எதிர்பார்த்து மக்கள்லாம் எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்திருக்காங்க. அது எப்போ வரும்? மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாரு. அப்புறம் வந்து 2,500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த செயல்பாடு வந்து திட்டம் வந்து எதை வச்சு அவர் பண்ண போறாரு, எப்படி பண்ண போறாரு, இன்னும் அதுக்கான அவர் ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ளை அறிக்கை விடணும். நாங்க வந்து இப்படிதான் இந்த பணத்தை நாங்க வந்து எனக்கு பணம் தேவையில்ல, மக்களுக்காக வந்து நான் நேர்மையா நிற்பேன், மக்களுக்காக நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னவர், நாளைக்கு நான் வந்து இந்த பணத்தை மக்கள் கிட்ட இருந்து இவ்வளவு வாங்குறேன், இவ்வளவு வரி பணம் கலெக்ட் பண்றேன், இந்த பணத்துல வந்து நான் மக்களுக்கு வந்து
2000 இப்படிதான் நான் கொடுக்க போறேன், இந்த மாதிரி மக்களுக்கு தான் நான் செய்ய போறேன், இந்த மாதிரி அறிக்கைகளை அவர் விடணும். அதுதான் அவர் என்ன செய்ய போறேன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாதான் மக்களுக்கான ஒரு கரெக்டான ஆட்சி, நல்ல ஆட்சின்னு தெரியும். இவர் சும்மா வந்துட்டு ஆட்சியே உட்காந்துட்டு நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் சொல்லியிருக்கேன். இன்ன வரைக்கும் அவர் சொன்னதுல எந்த இதுவும் கையெழுத்து போடல. ஒரு இது கூட மின்துறை கூட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்ததை தான் இவர் பண்ணியிருக்காரு தவிர எதுவுமே வந்து அமுல்படுத்தல. இவர் வந்ததுல இருந்து எந்த ஆட்சியுமே எதுவுமே கையெழுத்து போடல. செய்தியாளர்களை சந்திக்காமலே இருக்கிறது ஒரு அமைதி புரட்சின்னு சொல்றாங்க. அவரு செய்தியாளர்களை வந்து சந்திக்கிறது வந்து அமைதி புரட்சி கிடையாது. அவருக்கு வந்து என்ன மக்கள் கிட்ட பேசுறது, என்ன வார்த்தை விடுறது, நம்ம வந்து ஏதாவது கொடுத்துட்டோம்னா நாளைக்கு யூடியூப்ல எல்லாம் பேஸ்புக்லயும் இதுலயும் போட்டு நம்மளை வந்து தவறாக சித்தரிச்சிருவாங்க. நம்மளோட நம்ம வந்து சினிமாலேயே கையை காமிச்சு பாட்டை காட்டி நம்ம ஆடிட்டு போயிட்டோமே. மக்கள் கிட்ட இப்படி பேசும்போது மக்கள் நம்மளை வந்து எப்படி பண்ணுவாங்க, நாளைக்கு இதை வந்து வச்சு நம்மள எதனாவது தவறுதலா கொண்டு போயிட்டு கீழே தட்டிடுவாங்களோ, நம்மள கீழே போயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயத்தினால அவர் பேட்டி கொடுக்கறது கிடையாது. அவர்களும் செய்தியாளர்களை சந்திக்க. ஆமா, அது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சீமான் அண்ணன் வந்து செய்தியாளர் ஏன் சந்திக்கிறது இல்லைன்னா, அவர் முழுக்க மக்களுக்கான கொள்கை திட்டத்தை நிறைய கொண்டு வந்தார். அந்த கொள்கை திட்டத்தை வந்து என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா நீர் வளம், மாட்டுக்கான ஒரு இது, மிருகம், காடு வளர்க்கு, இதெல்லாம் இந்த திட்டம் மக்களுக்கான திட்டங்களை நிறைய வந்து இயற்கை முறைகளையும் விவசாயங்களையும் மேல கொண்டு வந்து நல்லா கால்நடை துறை இதெல்லாம் பண்ணி நல்லா கால்நடை என்ன சொல்லுவாங்க, அந்த மாட்டு பண்ணை இதெல்லாம் வச்சா எல்லாம் கேவலம்னு நினைக்கிறாங்க சிட்டிக்குள்ள. ஆனா கிராமத்துல போய் மக்கள் வந்து வாங்குற ஒரு பொருளுக்குமே கிராமத்துல போய் மக்கள் வந்து சந்திக்கணும். இதெல்லாம் வந்து அண்ணன் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு விழாவறியா சொல்லியிருக்காரு. அதை வந்து செயல்பார்த்த அவங்க வந்து எந்த இதுவுமே மக்கள் ஏத்துக்காம ஒரு கையாட்டுறாங்க. ஒரு ஆக்டர், நடிகர் அப்படின்ற ஒரு பசங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு அந்த ஓட்டை போட்டுட்டாங்க மக்கள். இன்னைக்கு அவசரப்படுறது மக்கள் தான். இன்னைக்கு வந்து உணவுப் பொருள் தட்டுப்பாடு வரும். ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம செய்யாதனால என்னன்னா, மற்ற மாநிலத்துல இருந்தா நம்ம வாங்குறோமே தவிர நம்ம மாநிலத்துல ஏதாவது விவசாயம் பண்றோம், அரசியல் பண்றோம், நம்ம அரசியல் பண்றவங்க யாருன்னா சொல்லுங்க, நாங்க விவசாயம் பண்றோம், இவ்வளவு கொள்முதல் பண்றோம், இவ்வளவு செய்யறோம், காய்கறி எடுக்கிறோம் இப்படின்னு ஒரு கொடுக்க சொல்லுங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கேரளா, கர்நாடகா அந்த சைடுல இருந்து நம்ம விவசாயம் பண்றதுல இருந்து காய்கறியில இருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கே தவிர நம்மளுக்கான உணவுப் பொருள் நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் உற்பத்தி சரியா நடக்கல. அதுக்காக தான் அவர் சீமான் அண்ணன் போறாரு. சிங்கப்பெண் திட்டம் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு 70 வண்டி தான் இருக்குன்னு இருக்காங்க. இன்னும் நிறைய ஒரு 2500 பேர் போடணும்னு இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு பெருசாக எதுவும் பவர் இருக்க மாதிரி தெரியல, ரவுண்ட்ஸ்லேயும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. முதல்ல போலீஸே சரியா ரவுண்ட்ஸ் வரதில்லை. எங்கேயுமே வந்துட்டு போலீஸ் சரியா ரவுண்ட்ஸ் வரதில்லை. அது பகலாக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும், போலீஸே சரியா ரவுண்ட்ஸ்லாம் வரதில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து எப்படி அதிகமாக, சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் எப்படி இருக்குங்க? பெண்களுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சு, அதாவது இப்போ லாஸ்ட் போன ஆட்சியை விட இந்த ஆட்சிலையும் அப்படியே தான், போன ஆட்சிலையும் அப்படியே தான் இருக்கு, இந்த ஆட்சிலையும் அப்படியே தான் இருக்கு. இது காரணம் வந்துட்டு மது போதை தான் மெயினுங்க. மதுவை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது நீங்க 150 ரூபாய்க்கு குவார்டர் கொடுக்குறீங்க, அவன் 1 குவார்டர் 2 குவார்டர் 3 குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு அது போதையில அமக்கலம் பண்ணிட்டு இருக்கு. ஒழிச்சாதாங்க அந்த பெண்களுக்கு எதிராக உண்டான குற்றத்தை ஒழிக்க முடியும். அதனாலதான் 713 கடையை மூடி இருக்காரு. 713 கடையை மூடிட்டீங்கன்னா மது குடிக்கிறவன் வந்துட்டு அந்த குடி போதை வேணுங்கிறவன் 10 கிலோமீட்டர்னாலும் சரி, இங்கிருந்து பாண்டிச்சேரி வேணாலும் போய் குடிப்பான், ஆந்திரா போயினாலும் குடிப்பான். போதை வேணுங்கிறவன் நீங்க 750 கடை மூடினது பெருசு கிடையாது. விற்கிற மதுவால குவாலிட்டியும் கிடையாது. எல்லாருக்கும் உடம்பு கல்லீரல் அது இதுன்னு உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸும் போய் நிறைய பேர் செத்து போறான். 10 ரூபா பிச்சை எடுத்து 150 ரூபாய் குவார்டர் வாங்கி குடிச்சிடறான். பிச்சை எடுத்தாவது குடிச்சிடறான். தரேன்னு இருக்காரு. 2500 ரூபாய், வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய், இந்த மாதிரி நிறைய திட்டம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது கடன் சிலிண்டர் தரேன்னு 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு வருஷத்துக்கு. அது சாத்தியமா இல்லையான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். 6 சிலிண்டர்ன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி 2500 ரூபாய் தரேன்றதும் வந்துட்டு இப்ப இருக்கிற நிதி பற்றாக்குறைன்றீங்க. நீங்களே சொல்றீங்க 13 லட்சத்துக்கு மேல கடன் இருக்குன்றீங்க. நிதி பற்றாக்குறையில 2500 ரூபாய் கொடுக்கறதுன்றது சாத்தியம் இல்லாததான். 2500 ரூபாய் இருக்கட்டும், 4000 ரூபாய் இருக்கட்டும், இல்ல சிலிண்டரா இருக்கட்டும், அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுங்க. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரு வந்துட்டு வறுமையில இருக்காங்க பாருங்க, ரேஷன் கார்டும் சரி போய் வந்துட்டு செக் பண்ணுங்க. அதாவது இப்போ நீங்க ஸ்கூல்ல கூட வந்துட்டு ஃபீஸ் வந்து போர்டில் ஒட்டணும், அதுல ஒட்டணும்ன்றீங்க. நீங்க போர்டில் ஒட்டி பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஆஃபீஸரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் போய் அந்தந்த ஸ்கூல்ல போய் கரெக்டா செக் பண்ணணுங்க. ஒரு ஸ்கூல்லையும் செக் பண்ணணும். சும்மா நீங்க போர்டில் ஓட்டுங்க, அதை ஓட்டுங்க, இதை ஓட்டுங்கன்னு சொல்றது கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்கூல்லையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. எல்லா ஸ்கூல்லையும் வந்துட்டு கேஷா பில்லு கொடுக்கறது ஒரு அமௌண்ட் இருக்கு. அவங்க பாதிக்கு மேல பாதி கேஷா தான் கொடுக்கணும். நீங்க பில் எல்லாம் கிடையாது, பிளாக் மணியா தான் வாங்குறாங்க ஸ்கூல்ல. அதனால நீங்க போர்டில் ஓட்டணும், அதை ஓட்டணும், இதை ஓட்டணுன்றது நீங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் நிறைய ஸ்கூலுங்கள் எல்லாம். பிரைவேட் ஸ்கூல் நடத்துறவங்க எல்லாம் ஒரு
புண்ணிய ஆத்மா ராஜ்மோகன். பிரைவேட் ஸ்கூல்ல நடத்துறவங்க புண்ணிய ஆத்மான்னு கிடையாதுங்க. நான் வந்து 5th வரைக்கும் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் படித்தேன். அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல சென்ட் ஜோசப் நர்சரி ஸ்கூல்ன்ற ஸ்கூல்ல தான் படித்தேன். அந்த காலத்துல இருந்தே ஸ்கூல்ல வந்துட்டு யாருமே ஒரு 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 கவர்மெண்ட் ஆபீசர் வந்து போய் செக் பண்றது இல்ல. தரமான டீச்சர்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்றது இல்ல. தரமான ஸ்கூல் இருக்கான்னு செக் பண்றது இல்ல. தரமா இருக்கா ஸ்கூல்ன்றது பிரைவேட் ஸ்கூல்ல செக் பண்றது இல்ல. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லயே வந்து வாத்தியாருங்க கரெக்டா ஒர்க் பண்றாங்களா, தரமான வாத்தியாருங்களா, ஸ்கூல் தரமா இருக்கான்னு யாருமே இதை செக் பண்றது இல்ல. சும்மா ஏதோ எல்லாமே அந்த காலத்துல இருந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா லஞ்சம் ஊழல் தாங்க. ஸ்கூலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் லஞ்சம் கொடுத்துட்டா நம்ம நிறுத்திக்கலாம். லஞ்சம் கொடுத்துட்டா எல்லாமே லஞ்சம் கொடுத்து பாத்துக்கலாம். எல்லாமே லஞ்சம் கொடுத்து பாத்துக்கலாம். இந்த 60 வருஷமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எதுவுமே வந்து சரி கிடையாது. நான் 5th வரைக்கும் உதவாத ஸ்கூல் தான். ஸ்கூலுன்னு எங்க அப்பா வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு அப்படின்னு சேர்த்தாரு கண்டி. அந்த ஸ்கூல் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது டீச்சர் சரி கிடையாது, ஒழுங்கா கத்து தரது கிடையாது, ஸ்கூல் ஒழுங்கு கிடையாது. சும்மா ஏதோ நான் ஏனோ தானோ 10ஓட 11 போயிட்டு வர வேண்டியதுதான். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரி வாத்தியாருங்க தேவையில்லாத வந்துட்டு அவங்க பெரிய நல்ல சம்பளம் வாங்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார் நல்ல சம்பளம் வாங்குறாங்க. இன்னைக்கு கரெக்ட் அதாவது நல்ல ஒருத்தர் 80,000 1 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு தேவை பணத்துக்காக தான் ஸ்கூலுக்கு வராங்களே கண்டி பசங்க நல்லா படிக்கணும், பசங்க நல்லா வரணும், ஸ்கூல் நல்லா முன்னுக்கு வரணும், நாடு நல்லா முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்துல யாருமே கிடையாது. அதே மாதிரி தரமாவும் இல்லை, நல்ல ஸ்கூல் நடத்துறதும் கிடையாது. அவங்க டியூஷன் சென்டர் வேற வச்சிருக்காங்க. ஸ்கூல்ல இருக்க வாத்தியார்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க வாத்தியார்களே வந்து வீட்டுக்கு டியூஷன் நடத்துறாங்க. தாங்கிட்ட டியூஷனுக்கு வர பசங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க, மற்ற பசங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அது மாதிரி எதுவுமே வந்து சரி கிடையாதுங்க. தமிழ்நாடு ஒஸ்ட்டுங்க. என்ன கேட்டா எனக்கு 48 வயசு ஆகுது. 48 வருஷமா தமிழ்நாடு வேஸ்ட். ஏன்டா இந்த தமிழ்நாட்டுல வேற எங்கன்னா போங்க. ஏன்னா சுதந்திரம் வந்ததுன்னு இருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. பிரஸ் மீட்டே அட்டென்ட் பண்ணாம இருக்காரு முதலமைச்சர். அது கரெக்ட்னு பாக்குறீங்களா? பிரஸ் மீட் அட்டன் பண்ணாது அவரோட தனிப்பட்ட விஷயம். இருந்தாலும் வந்து நீங்க 100% அவாய்ட் பண்றது அட்லீஸ்ட் ஒரு 25% நீங்க பிரஸ் மீட் முக்கியமான விஷயத்துக்கு கொடுக்கலாம். இப்போ கரூர் சம்பவத்துல 40க்கு மேல உயிர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க வீட்டுல போய் பாத்துருக்கீங்களா, இல்ல அவங்க ஊர்ல போய் பாத்துருக்கீங்களா? அதுக்கு என்ன நீங்க ஸ்டெப் எடுத்தீங்க? இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. உங்களுக்காக 41 பேர் உயிர் இருந்திருக்காங்க. அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு வரைக்கும்? அவங்கள போய் சந்திச்சீங்களா? அவங்களோட சூழ்நிலை பாத்தீங்களா? அதுக்கு எதனா ஒரு ஸ்டெப் எடுத்து யாரு அது காரணம்? அது டிஎம்கேவா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், அதுக்கு எதனா ஸ்டெப் எடுத்தீங்களா? எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. பாவம் 41 பேர் உங்களை நம்பி வந்தவங்க 41 பேர் உயிர் இழந்ததுதான் பரிதாபம். அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த குடும்பம் அவர்கள் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல வந்து 10 லட்சம் கோடி கடன் எட்டி இலவசம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இவங்க நிறைய இலவச திட்டத்தை அறிவிச்சாங்க. அதாவது மக்களுக்கு கவர்மெண்ட் செய்யணும்னு நினைச்சா மக்களுக்கு நிறைய செய்யலாங்க. செய்ய முடியாதுன்னா ஒண்ணும் கிடையாது. கவர்மெண்ட் நினைச்சா செய்யலாம். ஆனா என்ன ஒண்ணு 60 வருஷமா ஊழல் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், எம்சி, சாதாரண எம்சி வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத வரான். அங்க காவா கான்ட்ராக்ட் எடுக்கிறான், ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறான், அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போறான். எம்எல்ஏ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிடறான், மினிஸ்டர்ஸ் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிடறான். என்ன கேட்டீங்கன்னா இந்த 60 வருஷமா யார் அரசியல் இருந்தாங்களோ எல்லாரும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கெடுங்க. அரசியல் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு, இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு. அது மாதிரி ஒரு பிளாக் மணி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, ஆபீசர்ஸா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், எல்லாரையும் கணக்கெடுங்க. அவங்க சொத்து எல்லாம் சீஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி ஆயிரும் தமிழ்நாடு. இன்னைக்கு எல்லா பணமும் வந்து தமிழ்நாட்டோட பணம் அரசியல்வாதிகிட்டே பெரிய பெரிய ஆபீசர், அதாவது ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கட்டும், ஆர்டிஓல இருக்க பெரிய பெரிய ஆபீசர்ஸா இருக்கட்டும், எல்லா ஆபீசர்ஸ் கிட்டையும் அரசியல்வாதிங்க கிட்ட தான் கவர்மெண்ட் பணம் இருக்கு. எல்லாத்தையும் சீஸ் பண்ணுங்க. நீங்க மொத்தத்தையும் சீஸ் பண்ணனாலும் உங்க கிட்ட இருக்க பாதி சொத்தை சீஸ் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர்ல லண்டன் மாதிரி ஆயிடும். அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பிரஸ் மீட் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் அவாய்ட் பண்றாரு. சீமானவர் வந்துட்டு அவர் வந்து கத்தி பேசுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு மக்கள் கிட்ட. அதாவது அவர் என்ன இவ்வளவு அதாவது ரஃபா ஹேண்டில் பண்றாருன்ற மாதிரி இருக்கு. அவர் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும். பிரஸ் மீட் குறைச்சது நல்லதுதான். அதே மாதிரி வந்துட்டு இப்போ எப்படி அன்புமணியா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் பேசும்போது ஒரு சாஃப்ட்னஸ். இவர் வந்து போராடுற மாதிரி ஒரு ரஃபா, அதாவது ஒரு ரொம்ப தீவிரமா பேசுறாரு. அதை தீவிரமா பேசாம ஓரளவுக்கு சாஃப்ட்னஸா மக்கள் கிட்ட வந்துட்டு நல்ல மனுஷன்பா, பணிவான மனுஷன்பான்ற பேர் எடுக்கணும். பிரஸ் மீட் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்.